வணக்கம். என்னுடைய பேர் வந்து சக்தி பிரியா. நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். இப்போ நான் வந்து சிலம்பம் கோச்சா இருக்கேன். நான் வந்து நேஷனல் லெவல்ல கோல்டு வின் பண்ணியிருக்கேன். இப்போது என்னுடைய கிளாஸில் வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் கிட்ட இப்போ நான் வந்து சிலம்பம் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 5 கிளாஸ் இருக்குது நம்மளுக்கு. அது இல்லாமல் ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நிறைய வந்து சிலம்பம் வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சக்தி பிரியானா என்ன அடையாளம் மாஸ்டர்? சக்தி பிரியானா என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 9 இயர்ஸ்லேருந்தே சிலம்பம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே சிலம்பம்னாலே சக்தி பிரியா, சக்தி பிரியா வந்து இந்த இடத்துல வந்து சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சக்தி பிரியா வந்து ஒரு விமனாக வந்து இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து சிலம்பம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. சக்தினாலே சிலம்பம் அப்படின்னு தான், சக்தி பிரியானாலே ஃபுல்லாக சிலம்பம் தான். சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து கவனம் வந்து கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சிலம்பம் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன மாஸ்டர்? சிலம்பம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு கலை இது. சிலம்பம் வந்து தமிழர்கள்லேருந்து எப்படின்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து காட்டுவாசியாக வாழ்ந்த நாள்லேருந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்குமே சிலம்பம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலை இது. ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய தமிழருடைய ஒரு பாரம்பரியமான வீர விளையாட்டு. நம்மளுடைய ஜென்ரேஷனாக ஜான்சி ராணி அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வீரமான ஒரு விளையாட்டு வந்து சிலம்பம். இப்போ வந்து மற்ற ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் அது ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கும். இது வந்து சிலம்பம் எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு பாரம்பரியமான கலை, ஒரு வீரக்கலை அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அதனால் நான் சிலம்பம் சூஸ் பண்ணி நான் சிலம்பம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரையும். உமன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர்? உமன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விமன்ஸ்க்குனாலே ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லேடிஸ்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, மேரேஜ் ஆகிடும், இது பண்ணுறவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, இந்த சிலம்பம் நம்ம சூஸ் பண்ணும் போது இது வந்து ஒரு வீரமான ஒரு விளையாட்டு. ஸோ தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அதை வந்து இன்னும் வந்து விமன்ஸ் வந்து நல்லா கற்றுக்கிட்டு இதில் நல்லா இன்னும் வெளியே போகிறது, ஒரு நேஷ்னல் வின் பண்ணுறது, அந்த மாதிரி இன்னும் நல்லா நிறைய பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய சாய்ஸ். இப்போது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆகிடுச்சின்னா இப்போ ஸ்கூலில் லைஃப்லேருந்து நல்லா படிப்பாங்க, ஒரு நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்புறம் மேரேஜ் ஆனவுடனே பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் எல்லாமே. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மேரேஜுன்றதுனால அது ஸ்டாப் ஆகி நிற்கும்ல. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆனாலுமே நான் வந்து சிலம்பமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மேரேஜே ஆனாலும் நான் இதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இன்வால்வ்டாக இருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இதில் நான் இன்னுமே கண்டினியூவாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு பாப்பா பிறகுது. இப்போ எனக்கு வந்து 2 பாப்பா இருக்காங்க, ட்வின்ஸ் 2 பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க பிறந்து இப்போ தான் 8 மந்த் ஆகுது. நான் வந்து அவங்க பிறந்த 6 மந்த்லேருந்தே நான் வந்து சிலம்பம் கிளாஸ்க்கு திருப்பியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி என்னுடைய ஸ்போர்ட்ஸ் நான் வந்து இதில் இன்வால்வ்டாக இருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து திருப்பி இதில் வரணும். அதனால் நான் நினைக்கிறதுனால நான் வந்து நிற்கிறேன். ஸோ அதனால் லேடிஸ் வந்து என்ன பண்ணோன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு சுச்சுவேஷன் வரதான் செய்யும். விழலாம், ஆனால் திருப்பி எழுந்து நிற்கணும். நிற்கிறதுல தான் இருக்குது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி இருக்குது, நம்ம எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம், நம்ம எதை வந்து நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால் நடத்த முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த வந்தாலும் திருப்பி நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து நம்ம நின்று பண்ணணும். கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சு, அதோட நம்ம இதுக்கு மேலெலாம் எதுவும் பண்ண வேணாம், இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. எப்போவுமே வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம வந்து புஷ் பண்ணிகிட்டே அப் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இன்னும் மேலே வளர்ந்துட்டே இருக்கணுமே தவிர, ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம ஸ்டாப் ஆகுறோம், அந்த ஸ்டாப் இருக்கவே கூடாது. கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே மேலே வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய கேர்ள்ஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். எப்போ இருந்தாலும் அவங்க வந்து மேலே போகிறத தான் பார்க்கணும். எப்போவுமே ஸ்டாப் ஆகி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். விழணும், ஆனால் திருப்பி எழுந்துச்சு நிற்கணும். நிற்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய பவர். மாஸ்டர், இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த சிலம்பம்ன்றது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிலம்பம் கற்றுக்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு கலையை மட்டும் அவங்க கற்றுக்கல,
அவங்க எப்படின்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு தைரியமாக இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தைரியத்தினால அந்த தைரியம் மட்டும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் நம்ம கிளாஸில் வந்து நம்ம அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் நிறைய சொல்லித்தரோம். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க வெளியே போகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு தனியாக போகிறதா இருக்கட்டும், இப்போலாம் வந்து கேர்ள்ஸ் ஒரு 9 மணி ஆச்சுன்னா மெயின் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சிலம்பத்துலன்னு வந்துட்டாங்களே அது அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நம்மளெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த தைரியம் வந்துட்டாலே அவங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் சிலம்பம் மூலியமாக அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு தைரியத்தை அவங்க உணர்வாங்க. உணர்றதுனால அவங்க கண்டிப்பாக இதில் நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க கற்றுக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவும். மாஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கலையை சூஸ் பண்ணீங்க, ஓகே. பட் ஒரு டீம் எப்படி மாஸ்டர் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க? அது எப்படின்னா எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுல எல்லாருக்குமே பெண்கள்னாலே எந்த துறையில் இருந்தாலும் அதில் அவங்களுக்கு ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு கஷ்டங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தாண்டி அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி இன்றைக்கும் நான் வந்து சிலம்பம்ல நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என் டீம் தான் வந்து காரணம். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி நான் ஒரு டீம் மெயின்டைன் பண்ணி நான் இவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு என்னோடய டீம் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணம். இப்போ வரைக்கும் நான் அந்த டீமை வந்து இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம டீமில் வந்து பசங்க வந்து நேஷ்னல்ஸ் வரையும் வின் பண்ணுறாங்க. டெல்லிக்கு போயிட்டு வராங்க. டெல்லியிலேருந்து வின் பண்ணிட்டு வந்து இங்கே இருக்கிற கலெக்டரை போயிட்டு பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு அவங்கள ப்ரௌட் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் நம்ம வளர்ந்துட்டே தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய வளரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய டீம். இப்போ நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸை நான் அவங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி அவங்க ஒரு எப்படி சொல்கிறது நேஷ்னல் லெவலில் வின் பண்ணுறதை பார்த்துட்டு மற்ற பசங்கள்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாகிட்டு வந்தாங்க கிளாஸ்க்கு. இப்போ அவங்களுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு இப்போ அவங்களே நேஷ்னல் லெவல் வின் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்போது டீச் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம அந்தளவுக்கு பெருசாக பண்ணிகிட்ருக்கோம் சிலம்பம் வந்து. ஸோ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டடாக நம்மளுக்கு வந்து இன்னும் கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இன்னும் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா கேர்ள்ஸுன்னு வராங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். அவங்களுக்கு இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு நல்லா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். கேர்ள்ஸுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கேர்ள்ஸ் வந்து இந்த சிலம்பக்கலையை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்றதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா நான் இன்னும் அவங்கள வந்து வரவேற்கிறேன். கேர்ள்ஸை வந்து நான் இன்னும் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் கேர்ள்ஸ் இன்னும் வந்தீங்கன்னா உங்களுக்காகவே நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். நீங்கள் வரீங்கன்னு சொன்னாலே போதும். உங்களுக்கான எல்லா இதுவுமே நாங்கள் பண்ணுறோம். கேர்ள்ஸ் வந்து இந்த கலையை கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய மோட்டிவும் கூட. கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்து சிலம்பக்கலையை இன்னும் நல்லா பெரிய லெவலில் கற்றுட்டு இதுலேயே நல்லா நேஷ்னல்ஸு, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸு அந்த மாதிரி நிறைய வின் பண்ணணும். நிறைய இன்னும் சிலம்பம்லாம் நல்லா டெவலப் ஆகணும் கேர்ள்ஸ். அதுதான் என்னுடைய விருப்பமும். மாஸ்டர், மகளிர் தின வாழ்த்துக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மகளிர் தின வாழ்த்துக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா துறையிலையும் இருக்க கேர்ள்ஸுக்கும் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா எல்லா துறையிலையுமே கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு பவராக ஃபீல் பண்ணணும், பவராக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அந்த ஒர்க்கில் வந்து மகளிர் வந்து எப்போவுமே ஒரு பவராக ஃபீல் பண்ணி பவராக இது பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாக வீரத்தமிழன் சிலம்பாட்ட கலைக்குழு சார்பாகவும் வாவ் நெட்வொர்க் சார்பாகவும் நாங்கள் வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு வந்து தெரிவிச்சோம்.